12 ராசிகள்லையுமே முதலாவதா வரக்கூடியது இந்த மேசம் ராசி. இந்த மேச ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், எந்த விஷயங்கள் எல்லாமே சாதகமா நடக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பாதகமா நடக்கும், மேலும் என்ன மாதிரியான விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும். ஒரு சில விஷயத்த நீங்க எளிய பரிகாரத்தின் மூலம் வரக்கூடிய நஷ்டத்தை ஈடு செய்ய முடியும். அது பத்தின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மேசராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையுங்க. அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்க தான் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. மேச ராசி அப்படிங்கிறது ஒரு அக்னி ராசியா பார்க்கப்படுது. ஏன்னா இது நெருப்பின் தத்துவத்தை கொண்டது. அதே போல 12 ராசிகளுமே முதன்மையானதா வரக்கூடியது. இதனால இந்த ராசிக்காரன் கிட்ட நிறையவே புதுமையான ஆற்றலும் வலிமையும் மிக்க நபர்களா நீங்க இருப்பீங்க. இருந்தாலுமே நிலையற்ற இயல்புடையவங்களாக ஒரு சில நேரத்துல நடந்துப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில நடைபெற்று வேலை செய்வதை நீங்க எப்பொழுதுமே விரும்ப மாட்டீங்க. எந்த விஷயத்திலுமே ரொம்பவும் விரிவாக சலிப்பு அடைஞ்சிடுவீங்க. மேசராசியை சேர்ந்தவங்க கிட்ட நகைச்சுவை உணர்வுமே அதிகமா இருக்கும், குறும்புத்தனம் ரொம்பவுமே அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம சாதாரண விஷயத்த கூட வேடிக்கையா மாத்துறதுல திறமை மிக்கவங்களா இருப்பீங்க. அதே போல எந்த ஒரு விஷயத்தையுமே தைரியமா அணுகுமுறை செய்யக்கூடியவங்க. அதனால உங்களோட வேலைகளை ரொம்பவுமே சுலபமா செஞ்சு முடிச்சிருவீங்க. இந்த மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே எப்பொழுதுமே நீங்க மேசம், சிம்மம், துலாம், கும்பம் இந்த ராசிக்காரங்கிட்ட நட்பா இருப்பீங்க. உங்களுக்கு இணையான சிறப்பான குணங்கள் இந்த ராசிக்காரங்கிட்ட இருக்கும். அதனால உங்களோட நண்பர்கள் கூடத்துல கூட பாருங்க, இந்த ராசியை சேர்ந்தவங்க பெரும்பாலும் உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்ச நபர்களா இருப்பாங்க. மேச ராசியை சேர்ந்தவங்க நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை, ராணுவம், காவல்துறை, விளையாட்டு, மருத்துவம், அரசு நிர்வாகம் தொடர்பான வேலைகள்லாம் ரொம்பவுமே சிறப்பா செயல்படக்கூடிய ஒரு துறையா இருக்கும். அதே போல மற்ற கிரகங்களோட அமைப்பு மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் சிறப்பா அமைஞ்சிருந்துச்சுன்னா இந்த துறைகள்ல எல்லாமே நீங்க முதன்மை இடத்தை பெற்று மிகவும் திறமையாக செயல்படக்கூடிய யோகத்தை பெற முடியும். இப்படிப்பட்ட மேசராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் கவனமா நீங்க இருக்கணும், ஒரு பரிகாரம் நீங்க செய்வதன் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பண்ண முடியும். அந்த பரிகாரம் அப்படிங்கிறது ஒரு இறை வழிபாடு முறையிலே பண்ண முடியும். அது என்ன விஷயம் அப்படிங்கிறத வாங்க நாம இப்ப பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜோதிட ரீதியா இருக்கக்கூடிய அனைத்து சந்தேகங்களும் தீர ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பர் உங்களுக்கு கட்டாயம் உதவியா இருக்கும். அதுல தெரிகிற அனைத்து பிரச்சனைகளையுமே தீர எளிய முறையில வழிபாடு முறைகளுமே அவங்க சொல்றாங்க. நிறைய பேர் இவங்க கிட்ட போன் மூலியமாக ஜாதகத்தை கணிச்சு இப்ப உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு உயர்ந்த முன்னேற்றத்துக்கு வந்திருக்காங்க. அதனாலதான் உங்களுக்கு பயன்பெறும் வகையில் இந்த பதிவுல இந்த நம்பரையுமே கொடுத்திருக்கோம். நீ டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு பயன்படுத்திக்கோங்க. வாங்க நாம இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாதகமா என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாம். சூரியன் உங்களோட ராசியில உச்சம் பெற்று இருக்கிறதுனால இவர் பரிவர்த்தனை யோகத்தில் 2 பக்கமே 2 சுப கிரகங்கள் உங்களுக்கு உண்டாகுது. அது என்ன அப்படின்னு பார்த்தா 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது போல நீங்க கணக்கில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதன் மூலம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா பொருளாதாரம் அப்படிங்கிறது அற்புதமான வகையில முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில அமையும். புதிய முயற்சிகளுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். நீங்க இப்ப என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே நிறைவேறும். குடும்பத்திலேயுமே ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். கருத்து வேற்றுமைகள் மறையும். தொழில அபிவிருத்தி, வியாபாரம் நல்ல ஒரு முன்னேற்றம், வேலையில் ஒரு உயர்வு, குடும்பத்துல சுபகாரியம் நடப்பதற்கான நல்ல ஒரு சாதகமான வாய்ப்புகள் உண்டாகும். லாபஸ்தானத்தில் சனி ராகு இணைப்பு லாபத்தை அதிகரிச்சு கொடுக்கக்கூடிய அமைப்பு. தொழிலில் புதிய முயற்சிகள் நீங்க செஞ்சீங்கன்னா நல்ல வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி நிறைய முயற்சிகளை செஞ்சிருப்பீங்க, அதெல்லாம் பழிக்காம போயிருக்கும். அதனால ஒரு சலிப்பே வந்திருக்கும். புதுசா ஏதாவது ஆரம்பிக்கலாம், புதுசா ஏதாவது தொடங்கலாம் அப்படின்னா அதை நீங்க நினைச்சு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு விட்டுருப்பீங்க. ஆனா இந்த வாரம் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள்லையுமே சொல்லப்போனா எவ்வளவு முயற்சி பண்றீங்களோ அவ்வளவு முன்னேற்றத்தையுமே பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு. மேலும் எந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசிநாதன் சுகஸ்தானத்துல வலிமை குறைஞ்சு இருக்கிறதுனால சந்தோஷத்துக்கு நடுவே அவ்வப்போது சின்ன சின்ன குழப்பங்களும் ஆரோக்கிய குறைபாடுகளும் எட்டி பார்க்கும். ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திற்கு சனியுடைய பார்வை இருக்கிறதுனால உங்களோட ராசியிலேயே உஷ்ண கிரகமா இருக்கக்கூடிய சூரியனும் இருக்காரு இல்லையா, இதனால சின்ன சின்ன உடல் பாதிப்புகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். இந்த சூடுஷியமான சம்பந்தமான பிரச்சனை வரும். அதே போல தலைவலி, முட்டு வலி, கண் உபாதைகள் ஏற்படலாம். உணவு விஷயத்திலையும் ஓய்வு விஷயத்திலையும் நீங்க அக்கறை எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவீங்க. கரெக்டான நேரத்துக்கு உணவு உண்றது, சரியான நேரத்துக்கு தூங்குறது, இதெல்லாமே நீங்க சரியா முறையா கடைபிடிச்சாலே இந்த மாதிரியான பிரச்சனைகளை, உடல் உபாதைகளை நீங்க தவிர்க்கலாம்.
அடுத்து நாம இப்போ மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த வாரம் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரகநிலை மாற்றங்கள் உங்களுக்கு எப்படி உண்டாக போகுது, இதன் மூலம் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி அமையும் அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் ராசியில சூரியனும் புதனும் இருக்காங்க. தனவாக்கு குடும்பஸ்தானத்துல குருவும், சுகஸ்தானத்தில செவ்வாயும், பஞ்சமஸ்தானத்தில் கேதுவும், ரணருண ரோகஸ்தானத்தில் சந்திரனும், லாபஸ்தானத்தில் சனியும் ராகுவும், அயன சைன போகஸ்தானத்துல சுக்கிர பகவானும் வலம் வரக்கூடிய சூழ்நிலை இந்த கிரக நிலைகள் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. இந்த கிரக நிலைகள் மாற்றம் பெறும் பொழுதுதாங்க நம்மளோட வாழ்க்கையில நல்லது கெட்டது அப்படிங்கிறது மாற்றம் வரக்கூடிய அமைப்பு பெறும். அந்த விதத்துல கிரக மாற்றம் அப்படிங்கிறது 11ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். இந்த மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த வாரம் பெரும்பாலும் இதுக்கு முன்னாடி எந்த விஷயமும் நடக்கல, நம்ம ஒண்ணு செஞ்சா அது ஒரு மாதிரி வேலை தப்பா முடிஞ்சு போச்சு அப்படின்னு நிறைய மனக்கவலை, நிறைய குறைகள் இருந்திருக்கும். அந்த விதமான மனக்கவலைகள், குறைகள் எல்லாமே உங்களை விட்டு நீங்கிடும். பணவரவுமே சீரா இருக்கும். கிரக நிலைகள் இதுக்கு முன்னாடி இருந்ததை விடவே இப்ப கொஞ்சம் சீரா இருக்கிறதுனால நீங்க முயற்சி செய்யற ஒவ்வொரு விஷயத்திலுமே முன்னேற்றங்களும் அதன் மூலம் பண வரத்தும் உண்டாகும். திடீர் பயணங்கள் செல்ல வேண்டியதா இருக்கும். அதுலயுமே நல்ல ஒரு முன்னேற்றம் வரும், லாபம் கிடைக்கும். கொஞ்சம் அலைச்சல் மட்டும் அதிகரிக்கும்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி எல்லாமே நல்லதுதான். அதுவும் இந்த வாரம் கொடுத்த வாக்கு காப்பாற்றுவதற்கு நீங்க பாடுபட போறீங்க. எப்படியாவது நம்ம சொன்ன சொல்ல காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு வெறி உண்டாகும். இதன் மூலம் வீண் பழி இருந்திருந்தா அது நீங்கும். சில்லறை சண்டைகளுமே சரியாகும். குடும்பத்துல அமைதி குறையலாம். அதனால நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்தும் நிதானமாவும் போகணும். நிதானமா பேசி பழகிறது ரொம்பவுமே நல்லது. அது மட்டும் இல்லாம உங்களோட பொருட்களை ரொம்பவுமே பாதுகாப்பா வச்சுக்கிறது ரொம்பவும் அவசியங்க. அதுவும் வெளியில பயணம் செல்லும் பொழுதுதான் உங்களோட கை பொருட்கள், பணம், போன் இதெல்லாமே ரொம்பவுமே பத்திரமா நீங்க வச்சுக்கணும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு தடைகள் ஏற்பட்டு நீங்கும். சிறப்பா செயலாற்றினால் இந்த மாதிரியான விஷயத்தை கவனமா இருந்தீங்கன்னாவே தீர்க்க முடியும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்பவுமே கவனமா உங்களோட பணிகளை செய்யறது நல்லதா இருக்கும். உங்களுடைய மேல் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு போனீங்கன்னா நல்ல விதமா இருக்கும். பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். இதன் மூலம் உங்களோட பணிகளை நீங்க சீரும் சிறப்புமா செஞ்சு முடிச்சு காட்ட போறீங்க. குடும்பத்திலேயே ஒரு விதமான அமைதியான சூழ்நிலை உங்களால் உருவாகும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வீண் விவகாரங்கள் கட்டுக்குள் வரும். அரசியல்வாதிகள் கோபமா பேசுறது கட்டாயமா இந்த வாரம் நீங்க தவிர்க்கணும். மேல் மட்டத்தில் உள்ளவங்களுடன் வீண் வாக்குவாதம் ஏற்படலாம். அதனால நீங்க கவனமா இருங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் கூடுதலா நேரம் ஒதுக்கி உங்களோட பாடங்களை படிச்சீங்கன்னா நல்ல மதிப்பெண் பெற முடியும். உங்களுடைய பெற்றோரின் சொல்படி கேட்டு நடந்தீங்கன்னா அவங்களோட மனதிற்கு ரொம்பவுமே இதமா இருக்கும். மேலும் எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு உங்களோட பெற்றோர் பக்கபலமா இருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு மேசராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் உருவாகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் இருந்த பின்னடைவு நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். வரவேண்டிய பழைய பாக்கிகள் இப்பொழுது வந்து சேரும். ரொம்ப நாளா இருந்த கடமைகளை நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பங்கள் இப்பொழுது உருவாகும். அந்த வாய்ப்புகள் எல்லாம் நீங்க பயன்படுத்திக்கணும். சுபகாரிய விஷயமா நீங்க வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பும் வரலாம். அதன் பிறகு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் உங்களோட நல்ல யோசனைகள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அமையும். உங்கள் மேலான யோசனைகளை நீங்க தைரியமா சொல்லுங்க, அது எல்லாமே ஏத்துப்பாங்க. சொன்ன வாக்கை காப்பாத்த நீங்க கொஞ்சம் பாடுபடுற மாதிரிதான் இருக்கும். இனியாச்சும் வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு செயலாற்றுவது நல்லது. இதுக்கு முன்னாடி இருந்ததை விடவே இப்போ ரொம்பவுமே தைரியமா செயலாற்ற போறீங்க. தைரியம் பிரகாசிக்கக்கூடிய நேரமாக மேசராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. எல்லா விஷயத்தையுமே ரொம்பவுமே தன்னம்பிக்கையாகவும் தைரியமாகவும் மேற்கொள்ளுங்க. வரக்கூடிய பிரச்சனைகளை உடைத்தெறியக்கூடிய வல்லமை உங்களுக்கு உண்டாகும். முருகனின் பரிபூர்ண அருளுமே உங்களுக்கு இருக்கு. அதன் பிறகு கார்த்திகை 1ஆம் நட்சத்திரம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்க ரொம்பவுமே எச்சரிக்கையா இருக்கணும். சிலருக்கு வேலை காரணமா வெளிநாடு, வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பும் வரலாம். லாபகரமான முதலீடுகள் செய்ய எந்த ஒரு தயக்கமும் காட்டாதீங்க. எந்த முதலீடுகளையுமே குறுகிய காலம் செய்ய முடியுமோ அதை யோசிச்சு செய்யுங்க. உங்களுடைய தாய் தந்தையரை வணங்கி எந்த ஒரு காரியத்தை நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா நல்ல ஒரு வெற்றியை பெற முடியும் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க. அதே போல இந்த வாரம் ஏற்படக்கூடிய தடைகள் இதெல்லாமே உடைத்தெறியக்கூடிய வல்லமை இருக்கு. மேலும்
இந்த பிரச்சனைகள் வராம சமாளிக்க பரிகாரமா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, குல தெய்வத்தை வணங்கி வருவதன் மூலம் நன்மைகள் பிறக்கும். குடும்பத்தோட டைம் கிடைக்கும் போது ஒரு முறை குலதெய்வ கோவில் சென்று வச்சிருக்கிற பிரார்த்தனையை நிறைவேற்றிட்டு வாங்க. கட்டாயம் உங்களுக்கு குடும்ப பிரச்சனையா இருந்தாலும் சரி, தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, எல்லாமே தீரும். கடன்களுமே கட்டுக்குள்ள வரும். குலதெய்வ வழிபாடு மேசராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய வழிபாடு. இந்த பதிவு பார்த்துட்டு இருக்க நீங்க உங்களோட குலதெய்வம் எந்த கடவுள் அப்படிங்கிறதுமே மறைக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நாங்களுமே உங்களுக்காக உங்க குலதெய்வத்திடம் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நல்லதா நடக்க வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். என்ன நேயர்களே, இந்த பதிவை நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட நண்பர்கள் மேசராசியா இருந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்கன்னா நாங்க போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.